நிறைவேறுதலின் காலம்னா என்னங்க? நிச்சயமாக நிறைவேறும். நிச்சயமாக இது உங்களுக்கு நடக்கும். நிச்சயமாக இதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஏன்? காலமே நிறைவேறுதலின் காலம். எப்படி நிறைவேறாமல் இருக்கும்? பவுல் என்ன சொல்லுகிறாரு? தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு. தேவனுடைய வாக்குத்தத்தம் எந்த வாக்குத்தத்தமா இருந்தாலும் நீங்கள் கிறிஸ்து இயேசு மூலமாய் போய் அதை நம்பினீங்கன்னா உங்களுக்கு தேவன் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். என்ன சொல்லுவார்? எனக்கு இது வேணும் ஆண்டவரேன்னு சொன்னால் என்ன சொல்லுவார்? ஆம். 10 ஆமு, இன்னொரு ஆம் இந்த அப்படி ஆமேன், டபுள் ஆம் மாதிரி. நமக்கு எப்போவுமே எஸ் தான். கர்த்தர் கொடுக்குற பதில் எஸ். எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதற்கு நாமும் ஆமேன் சொல்லுவோன்றார் பவுல். அப்போ நமக்கு இல்லைன்னு பதில் வரவே வராது. பாருங்க, நிச்சயம் நடக்கும். நிச்சயம், எல்லாரும் சொல்லுங்க, நிச்சயம் நடக்கும். இது அனுபவிக்கிற காலம். நீங்க அனுபவிப்பீங்க. சும்மா இது பேச்சு கிடையாது, நீங்க அனுபவிப்பீங்க. யூபிலி வந்துருச்சு, குடி சீக்கிரம் அனுபவிப்பீங்க. உங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கு? நீங்க ரொம்ப நாள் கழிச்சு உங்க குடும்பத்தார் யாரோ வராங்கன்னு வைங்க, பிளேனில் வராங்கன்னு வைங்க, ஏர்போர்ட்டுக்கு போறீங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பிளேன் அரைவ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணுற விதமே வேற மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது வரைக்கும் நம்ம டீ குடிச்சிட்டு இருப்பீங்க. இன்னும் 2 மணி நேரம் ஆகுப்பா, பிளேன் டிலே ஆகிடுச்சுன்னு கதை பேசின்னு இருப்பீங்க. சார் நான் இந்த வேலையை செஞ்சுட்டு வந்துடுறேன்னு. ஆனால் அரைவ்டுன்னு சொல்லுவான் பாருங்க, அதாவது பிளேன் லேண்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் காத்து கொண்டிருக்கிற அந்த விதமே மாறிடும். எப்படி போயிடுவீங்க, முன்னாடி போய் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதுதான் யூபிலி வந்துருச்சு. நீங்க அதை எதிர்பார்க்கிற விதமே மாறணும் பாருங்க. அது எதிர்பார்க்கிற அந்த ஆவல், அந்த எதிர்பார்ப்பு, அந்த உற்சாகம் எல்லாமே அப்படியே வரணும். இப்போ வருது, அது அப்படியே அதிகரிக்கணும். அவ்வளோதான். எனி டைம் அவர் அங்கேருந்து வருவார். அதுபோல் நமக்கு பிளேன் லேண்ட் ஆயிடுச்சு, யூபிலி வந்துருச்சு, நிறைவேறுதல் காலம் வந்துருச்சு. இதை அப்படியே சொல்லிகிட்டே இருங்க, என்ன நடக்குன்னு பாருங்க. தினந்தோறும் நாம் வேற ஒரு எதிர்பார்ப்போடு வாழ வேண்டும். நான் சொன்னது போல் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வாழ்ந்ததை காட்டிலும், அவங்க வைத்திருந்த அந்த எதிர்பார்ப்பு, உற்சாகத்தை காட்டிலும் நமக்கு இன்னும் அதிகமாக இருக்கணும் எதிர்பார்ப்பு.